இன்னும் அப்படியே ஒரு சலசலப்பாக இருக்குது. போர் அடிக்குதா? ரொம்ப போர் அடிக்குதா? எல்லாம் உங்களுக்கு தேவையானது, எதிர்காலத்திற்கு தேவையானது. மிகச்சிறப்பாக நமக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்த டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காலத்தின் அருமை கருதி அடுத்து வருகின்ற 2 சொற்பொழிவாளர்கள் காலத்தின் அருமை கருதி மாணவர்களுடைய வணக்கம். என்னுடைய பதவியிலேயே பேருக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். குழந்தைகள் தான் பேச வந்திருக்கேன். சரிங்களா? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, விட்டுருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு குழந்தைங்க நினைக்க வேணாம். ஏன்னா எல்லாத்துக்கும் திருக்குறள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் அமைதியாக கேட்குறேன்னா என்ன திருக்குறள் சொல்லப்படும்? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு சொல்கிறத கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சோண்டு வயிற்றுக்கு சாப்பாடு போடுவோம். கேட்கலன்னா செவிக்கு நல்லா கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? சாப்பிடவே அனுப்புவோம். சரிங்களா? எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து போதைப்பொருள் தடுப்பு. சரி, இங்கே யாரெல்லாம் வந்து போதை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு கை தூக்குவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு போதைப் பொருளாக சொல்கிறேன், என்ன பண்ணணும்? கை தூக்கணும். ஃபஸ்ட்டு படத்திலலாம் சொல்கிற மாதிரி கொக்கைன். யாரெல்லாம் கொக்கைன் யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணலையா? சரி. கஞ்சான்னு சொல்லுவாங்களா, காஞ்சா, அதெல்லாம் யாராவது பயன்படுத்துறீங்க? சரி, ஓகே. அதுவும் இல்லையா? டொபாக்கோ யாரெல்லாம்? அதுவும் இருக்க மாட்டீங்களா? சரி. ஆல்கஹால் அதெல்லாம்? சரி. இதெல்லாம் மட்டும்தான் போதைப் பொருளா அப்படின்னா இல்லை. யாரெல்லாம் பெட்ரோலை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஓகே, ஒரு போதைப் பொருள் வந்தாச்சு. 2வது ஒயிட்னர் சொல்கிறோம்ல, தின்னர்ஸ், சரிங்களா? அதெல்லாம் யார் வந்து பார்க்குறீங்க? புதுசாக புக்கு ஓப்பன் பண்ண ஸ்கூலில் கொடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு பார்ப்பீங்களா? சரி, ஓகே. டீ, காஃபி, தைலம், வார்னிஷு, சரி, ஓகே. இதெல்லாம் போதை தருமா? தரும். காஃப் சிரப், இரும்பல் மருந்து போதை தருமா? தருமா? அலையும் மருந்து சேர் பண்ணுறோம், படுத்து தூங்கிடுறோம். சரி, போதை ஏன் வருது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? மொத்தம் 3 ஹார்மோன் நம்ம உடம்புல சொல்கிற 3 வேதிப்பொருள் தான் இதுக்கு என்ன பண்ணுது, காரணமாக இருக்குது. நான் சொன்னால் திருப்பி சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டோப்பமைன், தெரியுமா? டோப்பமைன். 2வது செரோட்டனின், என்னது? 3வது கார்டிசால். ஓகேவா? கார்டிசால் எப்போல்லாம் சுரக்கும் அப்படின்னா, நாளைக்கு மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இன்னைக்கு எல்லா ஸ்கூலில் வந்து என்ன பண்ணோம்? 2வது பீரியட் மேக்ஸ் மிஸ் பீரியடு வந்தவொடனே மாட்ட போகிறோம் அப்படின்னு என்ன ஆகும்? கார்டிசால் திறந்த ஆரம்பிச்சிடும், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த வாரம் எக்ஸாம் இருந்தால் கார்டிசால் சுரக்கும். காலையில் ஸ்கூல் சீக்கிரம் வரேன்னா போனோடனே பிடி டீச்சர் என்ன பண்ணுவார்? வெளியே நிற்க வைப்பார். அப்போ அந்த பயம் வரும்போது கார்டிசால் சுரக்கும். 1ல் ஃபெயிலெலாம் பரவாயில்ல, 2ல் ஃபெயிலெலாம் பரவாயில்ல, 5லையும் ஃபெயிலு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வீட்டுக்கு போனால் அப்பா உடச்சி கட்டிடுவார். அப்போ என்ன பண்ணுவோம்? கார்டிசால் சுரக்கும். சரி, இந்த கார்டிசாலை வந்து ஆனால் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னது? செரோட்டினை சுரக்க வைக்கிறது தான். செரோட்டின் எப்படி சுரக்கும்? எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனால் சுரக்கும். இல்லை, நான் டோபமைன் தான் சுரக்க வைப்பேன், ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? இதை லைட்டாக வாயில் வச்சுக்கோன்னு சொல்லுவான். வச்சுட்டு என்ன ஆகும்? டோபமைன் சுரக்கும். 1 4 ஆகும். ஸ்கூல் யூஸ் பண்ணுறீங்க எல்லாரும்?
இங்கே ஹலோ எல்லாம் இங்கே சரிங்களா? அதனால் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறீங்களா ட்ரக்கை? இல்லையா? அப்பா ஃபோனில் நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 50% ஆஃப் டேட்டா கன்சியூம்டு வருதா? அதுவும் போதை தான் சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எந்த விதமான போதைக்கு ஈடுபட்டிருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும், அவங்க கூட இருக்க வெளியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லி பயன்படுத்த வைப்பாங்க. பயன்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பரு? 1909 கரெக்டாக சொல்லுங்க. 1098 சரிங்களா? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எதுக்கு கால் பண்ணலாம்? எதுக்கு சைல்டு எதுக்காக ஃபோன் பண்ணலாம்? சைல்டுக்காக தான். எதுக்கு ஃபோன் பண்ணலாம்? ஓகே, எதுக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம் சரிங்களா? குழந்தைகளுக்கான எந்த விதமான உதவினாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் சரியா? குழந்தைகளாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லபடியாக படித்து நல்லா வரணும். போதைப் பொருட்களுக்கு ஆளாகி வாழ்க்கையில் படிக்காமல் கீழே போனா ஆகும். நல்லா படித்தா குறைஞ்ச வேலை நிறைய சம்பளம், கம்மியாக படித்தா நிறைய வேலை குறைஞ்ச சம்பளம். அதனால் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா படிங்க, வாழ்வு நல்லா முன்னேறுங்க. ரொம்ப யதார்த்தமாக நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் 1098. இன்னொரு நம்பர் இருக்குது தெரியுமா? 108 தெரியுமா? அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டினா 108 தான் போகணும். இன்றைக்கி அதானே பண்ணுறோம் நம்ம. இன்றைக்கி பாருங்கள், ரோட்டில் யாரும் வண்டி ஓட்டவே முடியல. திடீர்னு படுத்துட்டேன் ரோட்லேயே. ஆமாம், லோயர் பர்த்து அப்பர் பர்த்தெலாம் வச்சுருக்காங்க வண்டியில். ஆமாம், அவன் லோயர் பர்த்தில் இருக்கான், பின்னால் இருக்கவங்க அப்பர் பர்த்தில் இருக்காங்க. வண்டி விலை என்னன்னு கேட்டால் 3 லட்சம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது. பெற்றோர்கள்ட்ட போய் அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. எங்கள் அப்பா தான் சொன்னார், வண்டி வாங்கி கொடுங்கன்னு. நீ உழைச்சி சம்பாரித்து வாங்குறாருனாரு. அதுதான் உண்மை. நம்ம போய் அப்பா அம்மா காசில் வாங்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக அதெல்லாம் சொல்றதுக்கு சமூக அக்கறையில் மாணவர்கள் பங்கு. இவர் பார்த்தீங்கன்னா படன்னு அடிப்பார். எப்படி அடிப்பார், என்ன அடிப்பாருன்னு தெரியாது. காவல்துறையில் ஒரு அற்புதமான மனிதர், திலகர் திடல் போக்குவரத்து காவல் ஆய்வாளர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தங்கமணி இதோ வருகிறார். ரொம்ப ஆக்டிவான ஒரு மேன். மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நிறைய திருக்குறள் சொல்லுவார். குறித்து வச்சுக்கோங்க, திரும்ப தேவைப்படும். பட்டுன்னு அடிப்பார். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த எங்கள் தங்கமணி உங்களிடத்திலே உரையாற்ற வருகிறார். உற்சாகமான கரவடியோடு அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு வழங்கும் விழாவினை ஏற்பாடு செய்துள்ள நமது அசோகன் அண்ணன் அவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், எதிர்கால வல்லரசு இந்தியாவின் தூண்களான மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கம். எல்லாரும் பசியில் இருக்கீங்களா? கொஞ்சம் உங்களை பிஸி ஆக்கிடுவோமா? சார் சொன்ன மாதிரி தான், நம்ம பிஸியாக இருக்கும்போது பசிக்காது, பசிக்கும் போது பிஸியாக இருக்க மாட்டோம், சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. மகாத்மா காந்தியடிகள் உங்களுடைய பள்ளியிலே என்ன பேர்? மகாத்மா. நம்மளாம் ஆத்மா, மேலே இருக்கிறவர் பரமாத்மா. மகாத்மா ஏன் அவருக்கு அந்த ஒரு பேர் வந்துச்சு? நம்மளுக்காண்டி போராடி இருக்காரு, வேற சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு, வேற ரூபா நோட்டெல்லாம் இருக்காரு, வேற. ஏன் அவரை மகாத்மான்னு சொல்றோம்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்ப மகாத்மா ஆனார் தெரியுமா? நம்ம மதுரையே அதுக்கு ஒரு காரணம். வர்றாரு,
போராட்டங்கள்ல ஒரு போராட்டமா மதுரைக்கு வரும் பொழுது நம்ம மதுரை வாழ் மனிதர்களை மக்களை பார்க்குறாங்க, விவசாயிகளை பார்க்குறாரு. ஒரு கோவணம் மட்டும் அணிஞ்சு விவசாயம் பார்க்குறாரு. பெண்களுமே அதே மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு கேட்குறாரு, எல்லா நேரமும் இப்படிதான் இருக்கிறாங்களே, என்னுடைய நாட்டின் கடைக்கோடி மக்கள் எப்போ நல்ல ஆடை உடுத்துறாரோ அன்னைக்கு தான் அந்த மேலாடை அணிவேன்னு சொல்லிட்டு நம்ம மேல மாசியில் சட்டையை திறந்துடுறாரு. மதுரையுடைய மகத்துவம் ஒரு ஆத்மாவை மகாத்மாவா மாற்றிருக்கு. உலகம் பூரா வந்து எங்கேயுமே ஒரு தலைவர் கிடையாது. எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க, சபை நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போற மாதிரி மாத்திக்கிடுவாங்க ஆடைகளை. அவர் திறந்திருக்காரு நம்மளுக்காக. அந்த மகாத்மா லியோ டால்ஸ்டாய் அப்படின்ற ஒருத்தனால ஈர்க்கப்படுகிறார், ரஷ்ய அறிஞர். அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் போரும் அமைதியும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து எங்க நாட்டுக்காண்டி போராடுறேன், என்ன நான் பண்ணணும் அப்படின்னு ஹிண்ட்ஸ் கேட்கிறாரு. மகாத்மா யார்கிட்ட கேட்கிறாரு? டால்ஸ்டாய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்க ரஷ்யாலலாம் இல்லைங்க, உங்க இந்தியாவில் உங்க தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன், உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. இன்னா செய்யாமை நம்மளாம் திருக்குறளை சாய்ஸ்ல விட்டுருப்போம், 314 அந்த குறள் எண். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், எவ்வளவு அறவழியில போராடணுமோ, எவ்வளவுதான் நம்மளுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் நாம் நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும், அறவழியில பாடுபட வேண்டும். இந்த ஒரு குரல் தான் அவருக்கு. அதனால நீங்க அனைவரும் வந்து தொந்தரவு பண்றாங்க, நம்மளை பல வகையில தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெட்கப்படுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நல்லது செய்வோமா? நல்லது. சரி, ரைட். அடுத்த கேள்வி. அப்ப இந்த நல்லதுனா யாரு? நல்லவன்னா யாரு? யாராச்சும் சொல்லுங்க. அவனை தான் சார் தேடுறேன், கிடைக்கவே மாட்டான் சார். ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்ற அறிஞர் ஒருத்தர் சொல்றாரு, குவாலிட்டி மீன்ஸ் டூயிங் ரைட் when no one is seeing. யார் ஒருவர் பார்க்காத பொழுதும் நாம் நம்மளுடைய நல்ல தன்னுடைய தன்னடக்கத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரே நல்லவர். அவர் இப்ப சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு, கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டால் கள்ள முடிந்தாரு அப்படின்றாங்க. அந்த கேமரா இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு, வந்தோடங்களுக்கு அதுதான் தெரியும் என்ன இருக்கு, எங்க இருக்கு. நம்மள ஒருத்தங்க வாட்ச் பண்றாங்கன்னா நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லபடியா. இப்ப ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அப்படியே ஒரு பிக் பாயிண்ட் அடிப்பாரு, பக்கத்துல பார்த்தா ஒருத்தர் கால் நிற்கும் வாட்ச் பண்ற மணிக்கு, திருப்பி மேல பார்த்தாலும் அது யாரோ பாக்குறாங்க, பார்த்தா ஜவுளிக்கிற பொம்மையா இருக்கு. பாத்தீங்களா? இன்னொரு ரீல்ஸ்ல ஒரு மம்முட்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பாரு, போலீஸ்காரரு பிக் பாயிண்ட் அடிப்பா, ஒருத்தர் இங்க இருந்தே அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவர் பார்த்துட்டாருன்னு அப்படியே பர்ஸை சார் உங்க பர்ஸை கொடுத்துட்டு. அப்ப நம்மளை யாராச்சும் வாட்ச் பண்ணும்போது நம்ம என்னவா மாறிடுறோம்? கல்லன் கூட என்னவா மாறிடுறான்? நல்லவனா மாறிடுறான். 2 பேர் நம்மளை வாட்ச் பண்றான்னு சொல்றாங்க திருமூலர் திருமந்திரத்துல. கண்காணித்தல் யாரு? கடவுள், இறைசாட்சி. நம்மளை எப்பயுமே கண்காணிக்கிறது யாரு? இறைசாட்சி. சரி, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை சார், இன்னொரு சாட்சி இருக்கு. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி. மனசாட்சியில் இல்லாத இடம் இருக்கா? நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது யாரு? எனி டைம். நிழல் கூட என்ன பண்ணும்? வெளிச்சம் இல்லைன்னா நிழல் வராது. இருட்டி நிலை உன் நிழல் பிரிந்து விடும். எப்பொழுதுமே நம்ம கூட வர்றது யாரு? மனசாட்சி. அதான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சுடும் சுடு சுடு சுடும். நம்ம வந்து நல்ல மாதிரி நடிச்சிடலாம், யாருமே தெரியாம நடிச்சிடலாம். டீச்சரை ஏமாத்தலாம், அம்மா அப்பாவை ஏமாத்தலாம், சாமி ஈஸியா ஏமாத்தலாம். நம்மளை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது. அதனால சமுதாய அக்கறையில நீங்க முதல் உங்களை செய்ய வேண்டியது என்னன்னா, தனி மனித ஒழுக்கம், டிசிப்ளினா இருங்க. கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் என்ன முக்கியம்? ஒழுக்கம் முக்கியம். நம்ம தமிழர் அழகா சொல்லுவாங்க, தானியங்களை 9ஆக பிரித்தார் தமிழர், திசைகளை 8ஆக பிரித்தான் தமிழர், சுரங்களை 7ஆக பிரித்தான் தமிழர், சுவைகளை 6ஆக பிரித்தான் தமிழர்.
நிலங்களை 5ஆக பிரித்தான் தமிழன். அதே போல காற்றினை 4ஆக பிரித்தான் தமிழன். தமிழினை 3ஆக பிரித்தான் தமிழன். வாழ்க்கையினை அகம் புறம் என்று 2ஆக பிரித்தான் தமிழன். ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான், உயிரினும் மேலாக வைத்தான் தமிழன். ஒழுக்கம் தான் முக்கியம். அதான் வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரோட ஒரு முக்கியம் இருக்கா? மானத்தை சொல்லுவார் அடிக்கடி வள்ளுவர், மானம் பெருசு. அந்த மானமே ஒழுக்கம் இருந்தால் தான் ஒன்றை இருக்கும். அதனால டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். உன்ட்ட செல்வம் போயிடுச்சுன்னா எதுவுமே போனதாக கருதப்படாது. இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். ஆரோக்கியம் போச்சுன்னா என்ன ஆயிடும்? எதையே இழந்துட்டேன். இஃப் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி ஒரு பால்ல ஒரே ஒரு துளி விஷமோ, ஒரே ஒரு துளி ஒரு நஞ்சு உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? முழு பால் வீணா போகும். நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க செல்போன்ல, 99% ஏறிடுச்சுன்னா முடிஞ்சிருமா? முடியாது. எப்போ முடியும்? டவுன்லோட் சக்சஸ் எப்போ வரும்? 100 வரணும். சார் நான் இவ்வளவு நாள் நான் படித்தேன், இவ்வளவு நாள் ஒழுக்கத்தை பின்பற்றினேன் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்ஃபில் ஆனாதான் என்ன ஆகும்? நீங்க தனி மனிதன் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். படிக்கிற காலத்தில் படிங்க, விளையாடுற நேரத்தில் விளையாடுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் தேவையில்லை. அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்காதீங்க. நம்ம டெய்லி ஹோம்ஒர்க் பண்றோம், வீட்டில் போய் படிக்கிறோம் இல்லையா? வள்ளுவர் படிப்பை பற்றி அழகா சொல்றாரு. குறள் எண் 391 தெரியுமா? ஈஸியான குறள். 1330 குறள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே தெரியும். வேணாம் சொல்லுங்க. சூப்பர். உங்க பேரு ரித்தீஷ். வெரி குட். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. தம்பி மேல வாங்க. அவர் அழகா அந்த திருக்குறள் நிறைய மேடைகளில் கேட்டிருக்கேன், எங்கேயுமே சொன்னதில்லை. தம்பி ரித்தீஷ் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன அன்பளிப்பு காந்தி தாத்தா படத்தை போட்டு கொடுத்துருவோம். கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றதுதான் மகாத்மா. அதாவது அந்த குறள் எண் 391 அவர் சொன்னாரு, எல்லாரும் சொல்லிருக்கீங்க. சொன்னா கற்க கசடர அவ்வளவுதான். அதாவது இந்த குறளுடைய மகத்துவம் என்னன்னா, துணைக்காலே இருக்காது. துணைக்காலே இருக்காது. எல்லா குறளும் துணைக்கால் இருக்கும். 11 துணைக்கால் இருக்கு அதிகபட்சம். யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பார் சொல்லி இருக்கப்பட்டு வரும். அதெல்லாம் 11 துணைக்கால் வரும். இது என்னன்னா, கல்வி பயின்றால் உனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. கல்வி ஒன்றே உனக்கு துணை. அதான் சொல்றாரு. படிங்கிறாரு. எப்படி படிக்க சொல்றாரு? கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை பூவினம் கற்கை நின்று. பிச்சை எடுத்தாவது படி. ஆனா படிச்சுட்டு எங்களை மாதிரி பதவியில் யாருக்கு பிச்சை எடுக்காது. அதை மட்டும் செய்யாது. நீ உன்னை போல் பிறரை நினைக்கணும். எப்படி? நம்மளுக்கு வலிக்குது இல்ல, ரத்தம் வருது இல்ல, உங்ககிட்ட ஒருத்தர் அநியாயமா நடந்துக்கிட்டா என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதைத்தான் நீ செய்யணும். மகாத்மா தான் சொல்றாரு, பிறரிடம் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நீ பிறருக்கு வழங்கு. அவ்வளவுதான். அதுதான் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டில் போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லவனா கெட்டவனான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒருத்தரை பார்த்தோன்னே வள்ளுவர் உங்களுக்கு ஒரு தராசு கொடுக்குறாரு. திருவள்ளுவர் திருக்குறள்ல ஒரு தராசு கொடுக்குறாரு. எப்படி ஒரு பொருளையும் ஒரு எடைகளையும் 2 பக்கம் வைக்கணும், அதுபோல நீங்க உங்களுடைய நல்லதை பூரா ஒரு பக்கம் வைங்க, கெட்டதை பூரா ஒரு பக்கம் வைங்க. எது அதிகமா இருக்கும்? நல்லது. அதை சொல்லவே பயமா இருக்கு. அப்ப கெட்டது அதிகமா இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு அறைக்குள்ள ஒரு இருள் இருக்கு. இருள் என்ன இருக்கும்? எப்பயுமே இருள் தான் இருக்கும். அந்த இருளை வெளியேற்ற முடியுமா? வாலி அள்ளி வெளியேற்ற முடியுமா? நம்மளுக்குள்ள கெட்டது இருக்கும். இன் யங் அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸ்ல. ஒரு ஒயிட்ல பிளாக் ஹோல் இருக்கும், பிளாக்ல ஒரு ஒயிட் டாட் இருக்கும். பார்த்துருப்பீங்க நீ. ஒரு சைனீஸ் உடைய வெண்படம் மாதிரி இருக்கும். மேட்ரிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம், வெண்படம் மாதிரி இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குள்ளேயும் எல்லா நன்மையிலும் ஒரு தீமை இருக்கும், எல்லா தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது மாதிரி தான் இதுல அந்த அழுக்கை, அந்த இருட்டை எப்படி வெளியேற்றுறது? லைட் போட்டா என்ன ஆயிடும்? வெளிச்சம் கிடைச்சுமா? எப்போ வரும்? இருளை நீக்க வேணும்னா என்ன வேண்டும்? உனக்கு ஒளி வேணும். அந்த ஒளி தான். கெட்டதை நீக்கணும்னா என்ன வேணும்? நல்லது. அந்த ஹோம்ஒர்க் சொல்றேன்.
ஒரு வாளி நிறைய மண்ணை கலக்கி தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எப்போ சுத்தப்படுத்துறது? கீழே ஊற்றலாம். ஊற்ற முடியுமா? அப்படியே ஊற்ற முடியாது. டேப்பை திறந்து விடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டேப் நல்ல தண்ணி விழுந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, ஒத்த மண் இருக்காது, எல்லாமே எங்கே போயிடும்? அதே தான் வள்ளுவர் அதுதான் சொல்றாரு, தராசுல வைங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக குலர். உன்னுடைய குணத்தெல்லாம் ஒரு பக்கம் வை, உன்னுடைய குற்றத்தெல்லாம் ஒரு பக்கம் வை. ரெண்டு எது அதிகமா இருக்கோ அது யாரு? நான் தான். இப்போ நான் இருக்கேன்னா கோவப்படுவேன், நல்லா சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், இப்படி நிறைய இருக்கும் எனக்கு நெகட்டிவ் இப்படி இருக்கும். இது எப்படி மேலே ஏற்றுறது? ஒன்று இதை எடுத்து வைக்கணும். இப்போ சொன்னதுதான், இருட்ட வாரி வெளியேற்ற முடியாது, எடுக்க முடியாது. சார் சொன்னார் பார்த்தீங்களா, ரெண்டு இது முக்கியமானது. அதில் செரோட்டனின், டோபமைன். ஒரு புஸ்தகம் படிக்கும்போது என்ன சுரக்கும் தெரியுமா? செரோட்டனின் சுரக்கும். அதே புஸ்தகத்தை செல்போனில் பார்த்தோம்னா டோபமைன். ஒரே திருக்குறளை புஸ்தகத்தில் படிக்கிறதுக்கும் இதில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம். புரிஞ்சுட்டீங்களா? போதைப் பொருளில் செல்போனை சேர்க்கணும் சார், சேர்க்க சொல்லிடுங்க சார். முக்கியமானது போதைப் பொருள் எது வருது? இப்போ செல்போன் அடிக்ட் வருதா வரலையா? ரீல்ஸ், ரியலை மறந்து எல்லாம் எதில் போயிட்டோம்? ரீல்ஸில் போயிடும். அதனால உங்களுடைய குற்றங்களை நீக்கிக் கொண்டே இருக்கு, குணத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பெருக்கிக்கிட்டே இருக்கு. இதை தான் வள்ளுவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாண்டு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்றது இல்லை, வள்ளுவர் தான் சொல்றாரு. இதுல நீயே வச்சுக்கொண்டாரு. முடிவு யார்கிட்ட கொடுக்குறாரு? பேப்பர் திருத்தினா டீச்சர் மார்க் போடுவாங்க. நம்ம பேப்பரை நம்மளே மார்க் போட்டா என்ன பண்ணுவோம்? 100 மார்க் போட்டுருவோம் சார். போட்டுக்கிறோமா? போடுங்க. அப்துல் கலாம் ஐயா நம்மளுடைய அக்னி சிறகுகள், இந்தியா வல்லரசான கனவு கண்டவர். அவர்கிட்ட முடிச்சிடும். இந்த மாதிரி பக்கத்தில் வந்தாலே பயமா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, உங்களை மாதிரி பள்ளி மாணவர் கேட்கிறாரு, எப்ப நீங்க இந்தியா வல்லரசா கொண்டு வரணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு மன திருப்தி அடிச்ச கண்டுபிடிப்பு எது அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒன்னொன்னா சொல்றாரு. பொக்ரான் அடிகுண்டு வெடிச்சம்பா, அது ஒரு மன திருப்தி, சந்தோஷம். அடுத்தபடியா நம்மளுக்கு விஞ்ஞான ஏவுகணை விட்டாரு, அது ஒன்று. பிரசிடென்ட் ஆயிட்டேன், அது ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு சந்தோஷம், எனக்கு ஆத்ம திருப்தி அடைஞ்ச சந்தோஷம் எதுன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிகள் மீட்டிங்ல பேசும்பொழுது ஜனகணமன பாடும்போது அந்த குழந்தைங்களால எந்திரிச்சு நிற்க முடியல. என்ன காரணம்னா, 4 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய கேலிபர் கால், செயற்கை கால் ஷூ போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப அவர் பார்க்கிறாரு, நம்ம ஏதாச்சும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு, இந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேண்டு தூங்காம நைட்டு பூரா தூக்கம் வரல. அவருக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, நம்ம ராக்கெட்ல போடக்கூடிய எலமெண்ட் இருக்கு. சார் சொல்றாரு, அந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கும், அதை போட்டோம்னா நல்லா இருக்கும்ட்டு 400 கிராமா போட்டு செயற்கை காலை ரெடி பண்ணி குழந்தைக்கு கொடுத்துறாரு. இந்த குழந்தை ஆடுது, குதிக்குது, தவுது. அதை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அவர் தூக்கமே வரல. இதுதான் எனக்கு ஆத்ம திருப்தி. அதான் வள்ளுவர் சொல்றாரு, உன் அறிவினால வேறவனுடைய கஷ்டத்தை போக்கணுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கிடையாது. எனக்கு வந்தா இப்படி கஷ்டமா இருக்கும், அது மாதிரி பிற உயிர்களை நேசிப்போம், மனிதத்தை காப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணும். நம்ம இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், இந்த நாட்டிலேருந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு இயற்கை வளத்தை நம்ம பாதிப்படைக்கக்கூடாது, நல்லதை செய்ய, அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்ல, இனிய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வாய்த்தவனுக்கு நன்றி. தேங்க்யூ. அழகா பண்ணாரா? சூப்பரா பண்ணாரா? சூப்பரா கழிச்சுக்கோமா? நிறைய பேசுவார். காவல்துறையிலையும் இது போன்று சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை அற்புதமாக நிரூபித்து காட்டிய தங்கமணி அவர்களுக்கு நன்றி பாராட்டி. ஏன்னா காவல்துறையினர் திட்டதான் செய்வாங்கன்னு கிடையாது, அவர் எப்பவுமே பாசிட்டிவ் அப்ரோச் தான், எப்பயுமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர். திருக்குறள், அவர் ஒரு திருக்குறள் கேட்டார், நான் ஒரு திருக்குறள் கேட்கணும்ல. ஆமாம், 397 அப்படிலாம் நம்பர் சொல்லக்கூடாது சார். நீங்கள் திருக்குறள் தொடக்கத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம். நம்பரோடு படிக்கணும். எப்படி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக துணைக்காலே இல்லாத திருக்குறள், அதுலேயே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 11 துணைக்காலோட பயன்படுத்தியிருப்பார். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு.
படிக்கிறவனுக்கு எந்த துணையும் தேவையில்லை, அதனால கற்க கசடர துணை எழுத்தே இல்லை. படிக்காதவனுக்கு தான் 11 துணை தேவைப்படுது, அதனால நல்லா படிங்கன்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் 11 துணைக்கால் போட்டு வச்சிருக்காரு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவனுக்கு தான் பல வகையில் உதவி தேவைப்படும். அதுதான் ரொம்ப அழகாக தங்கமணி போட்டிட்டு காண்பித்தார். அவருக்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சியில் இருவருக்கு தான் அடுத்த வாய்ப்பு. ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். எனக்கும் பசிக்குது, சுகர் வேறு இருக்கு இல்லையா, அதனால் பசிக்குது. அதனால் மிகச் சுருக்கமாக இன்றைக்கு பால் இன வேறுபாடு, ஆண் பெண் அனைவரும் சமம். பாரதி அழகாக சொல்லுவான், அறிவிலோங்கி வையம் தலைக்குமான்னு சொல்லுவான். இன்னைக்கு ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது, எல்லாரும் சமம். அதுக்காக தான் இன்னைக்கு பல சட்டங்களை இயற்றி இருக்கிறாங்க. அந்த வகையில் போக்சோ சட்டத்தை குறித்து ஒரு சுருக்க உரை ஆற்றுமாறு எங்களது பெருமைக்குரிய மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், நம்முடைய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய சட்ட ஆலோசகர் திரு செல்வராஜ் அவர்கள் இதோ வருகிறார். அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக சட்டம் என்றால் என்ன, சட்ட விரோதம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தம்பி கவனிங்க. சட்டம் என்றால் என்ன, சட்ட விரோதம் என்றால் என்ன தெரியுமா தெரியாதா? யாராவது தெரியும்? சட்டம்னா என்ன, சட்ட விரோதம்னா என்ன யாராவது தெரியும்? உங்களுக்கு தான் தெரியுது. சட்டம் அப்ப சட்ட விரோதம்னா தெரியாது. சொல்லுங்க, சட்ட விரோதம்னா என்ன? சட்டம்னா என்ன? சரியானதை செய்வது சட்டம், சட்டப்படி செய்வது. பாருங்க, சட்ட விரோதம்னா உங்களுக்கு இன்னுமே தெரியல. அப்ப இந்த வரைக்கும் நீங்க சட்ட விரோதம்னா தெரியாது அப்படின்னா நீங்க பூரா குற்றம்னா என்னன்னு தெரியாம இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு பையனும், ஒவ்வொரு பெரியவங்களும் எல்லாருக்கும் சட்டம் தெரிந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். சார், 10 வயசுல ஒருத்தன் பைக் ஓட்டுறான், இது சட்டமா சட்ட விரோதமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் சட்டமா சட்ட விரோதமா என்ற விவரம் மாணவர்கள் தெரிந்தால் தாங்கள் செயல்களை செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமானது. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கும், சட்ட விரோதம் தெரியாம இருக்கும். ஆனா அப்ப நான் ஒரு வக்கீல், எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும், 1000 விஷயங்கள் இருக்கும், லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அப்ப சட்டம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட நான் கேட்கணும். கேட்டு இது சட்டமா சட்ட விரோதமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் போய் உள்ள கோர்ட்ல வாதாட முடியும். அதன் தகுந்த புத்தகத்தை எடுத்து படித்து நான் வாதிட வேண்டும். ஆக ஒரு லட்ட திருடுனா தப்பா? தப்பு இல்லையா? அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? பாத்தீங்களா? 50 ரூபா பொருளுக்கு மேல் மதிப்பு எந்த பொருளாக திரும்பினாலும் அவங்களுக்கு 2 வருஷம் தண்டனை, குறைந்தது 2 வருடம் சிறை தண்டனை. திருடுறது தப்பு, திருடுறது தப்பா ரைட்டா? தப்பு. அப்ப குழந்தைகளை நீங்க என்ன செய்யணும்னா, அம்மா டீச்சர் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட சந்தேகம் உள்ள விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி நிறைய மனிதர்கள் பெரியவங்க படிச்சவங்க வாத்தியாரு பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தெரியாமலே குற்றவாளியாகப்படுகிறார்கள். இன்னைக்கு அதனாலதான் இப்ப 18 வயசு கீழே ஒரு பைக் ஓட்டி ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்றான், ஒரு பையன், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? பாத்தியா? அப்ப யாரால் பாதிக்கப்படுறாங்க? நீங்க செய்யற 18 வயசுக்குள்ள குழந்தைகள் செய்யக்கூடிய தவறு யார் தண்டிக்கப்படுறது? பேரண்ட்ஸ். இப்ப பேரண்ட்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 3 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு வந்துருச்சு. சரியா?
அப்ப இதை செய்தால் குற்றம் செய்யக்கூடிய உங்களால் உனது பெற்றோர் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. இதை நீங்கள் உணர வேண்டும். 18 வயசு வரைக்குமே பேரண்ட்ஸ் உங்களை பாதுகாப்புடைய கடமை இருக்கு. நீ செய்யற அப்படி தப்புக்கும் என்ன பிள்ளை வளர்த்துருக்க அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் போலீஸ் கேட்பாங்க, பப்ளிக் கேட்பாங்க. உங்களால் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளால் பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் நேரடியாக. ஆகவே பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு சொன்னா என்னமா நீ பிள்ளையை கவனிச்ச அப்படின்னு உங்க டீச்சரை உங்க பிரின்சிபால் கேட்பாங்க, பிரின்சிபாலை பேரண்ட்ஸ் கேட்பாங்க. போக நிர்வாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்படுவது நீங்கள் குழந்தைகளால் இருப்பதால் உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய பெற்றோர், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க பெற்றோருடைய பேச்சையும் ஆசிரியருடைய பேச்சையும் நீங்கள் கட்டாயம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை பெறுபவர்கள் அது ஆசிரியர்களாக தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் டூர் கூட்டி போறாங்க. தூத்துக்குடியில் போய் ஆசிரியர் பேச்சை மீறி 4 மாணவர்கள் கடலில் குளித்து இறந்து விட்டார்கள். அதற்குரிய தண்டனை அந்த ஆசிரியருக்கு தான் வந்தது. ஆசிரியர் போய் கடலில் குளிக்க சொன்னாங்களா? குளிக்க சொல்லல. அதனால அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு வரைக்கும் டூர் கூட்டி போறதில்லை. ஒரு சின்ன குற்றம், ஒரு சின்ன பிரச்சனை எல்லாருடைய என்ஜாய்மெண்ட், நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. மிக மிக முக்கியமாக நீங்கள் ஆசிரியரையும் பெற்றோர் சொல்லி கேட்டு பிறரிடம் கேட்டு இதை செய்யலாமா, உனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டால் செய்யலாமா செய்யக்கூடாது என்பதை கருத்தை கேட்டுத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் வாழ்நாள் முழுக்க என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் தினமும் நீதிமன்றத்துக்குள் சென்று நான் கண்ணீர் விடுவது ஒரு நீதிமன்றத்தில் தான், போக்சோ நீதிமன்றம். போக்சோன்னா என்ன தெரியுமா? போக்சோ சட்டம்னா தெரியுமா? யாராவது தெரியும்? போக்சோ சட்டம் தான். போக்சோ சட்டம் என்பது இன்றைக்கு இளம் குழந்தைகளை பாதிக்கும் வகையிலே என்னென்று தெரியாமலே ஒரு பையன் 18 வயசுக்குள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்றான், சொல்லிட்டான், சொல்லி முடிச்சுட்டு கையை பிடிச்சிட்டான் வா அப்படின்னு. இது பயங்கரமான குற்றம். இதுக்கு கையை தொட்டதற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. கையை ஒரு பெண்ணின் கையை நீங்கள் தொட்டதற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. இப்படி நிறைய மாணவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நீ செய்த குற்றத்தை மன்னிக்கின்ற நபர்கள் எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஒரு பேரண்ட் உங்களை அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அது குற்றமாக கையை பிடித்தார் என்ற காரணத்திற்காக உங்கள் 3 ஆண்டுகள் நீங்கள் சிறையில் தள்ளப்படுவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த போக்சோ ஆக்ட் இருக்கு. எல்லா வழக்குகளிலும் கூட நாங்கள் வழக்கு நடத்தி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் போக்சோ சட்டத்தில் மட்டும் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சமரசத்தை தவிர வேறு வழிகளில் குழந்தைகளையோ யாருமே காப்பாற்ற முடியாது. அப்படி இயற்றப்பட்ட செக்ஷன் 2930 ஆஃப் போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுன்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை கையை தொட்டாரா, கைப்பிடித்து இழுத்தாரா என்று அந்த குழந்தையின் பெற்றோர் சொல்லிவிட்டால் அவர் அன்று தண்டிக்கப்படுவார். வேறு வழிகளில் நாங்கள் தப்பிக்க வைக்கவே முடியவில்லை. எல்லோரும் சிறை தண்டனை தான் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உணர்வுகள் உண்டு நிச்சயமாக. ஆனால் இன்றைய காலகட்டம் மிக அறிவியல் நுணுக்கமான ஒரு சூழல். எல்லாமே இப்போ கூட இங்கே வீடியோ கூட எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடங்களையும் வீடியோ போட்டு வச்சிருக்கு. யாருடைய குற்றத்தையும் நம்ம மறைக்க முடியாது. குழந்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கின்றோம். 16 வயதிலேயே ஒரு பருவம் வரும் பொழுது ஒரு ஈர்ப்பு வரும், காதல் வரும், எல்லாம் வரும். அது தவறாக முடியும் பொழுது அவர் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறார் என்னவென்று தெரியாமல். ஆக மாணவர்களை நீங்கள் போக்சோ சட்டம் இல்லை, ஆசிரியர்களுமே இன்னைக்கு விழிப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலை. டிவியிலே பார்த்திருப்பீர்கள். ஆசிரியர்கள் இப்ப கண்டிக்க முடியல, எங்கெல்லாம் அடிச்சாங்க, ரத்தவரை அடிச்சிருக்காங்க, அப்படிலாம் அடிச்சாங்க. இன்னைக்கு யாரும் ஸ்டூடெண்ட்டை இன்னைக்கு அடிக்க முடியல. அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஆசிரியரை பழிவாங்க கூட
சில குற்றங்கள் நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்களும் ரொம்ப குழந்தைகளிடத்திலே டிஸ்டன்ஸாக இருங்கன்றது என்னுடைய அட்வைஸை நான் சொல்கிறேன். பெண்ணாசிரியர்கள் ஆணாசிரியர்களும் பெண்ணாசிரியர் குழந்தைகள் பற்றியிலே நீங்கள் நடக்கிற டிஸ்டன்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் நடக்கிற டிஸ்டன்ஸ் அந்த குழந்தைகளும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீங்கள் டிஸ்டன்ஸை வச்சுக்கணும். அந்த பழக்கத்தை இப்போதே வளர்த்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை போல அல்ல இன்றைய சூழல். ஏன்னா ஆசிரியர் குற்றமே செய்யாமல் நான் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் மேக்ஸ் டீச்சரு. எந்த ஆசிரியர் ஒரு 7-8 கொடுத்த கூட பார்க்க மாட்டார். அவர் நாங்கள் கூட நான் குழந்தையோட பேசுவோம். பேசாத ஒரு ஆசிரியர் நேர்மையாக இருந்து குழந்தைகளை கண்டித்தாக இருந்த ஒரு காரணத்துக்காக பேரண்ட்ஸ் பழிவாங்க கூடி ஒரு வழக்கை கொடுத்து அவரை பின்னால் நாங்கள் காப்பாற்றினோம். அதனால் எல்லோரும் சட்டம் தெரிந்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே தெரியாத விஷயங்களை சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்துதான் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் ஒட்டுமொத்த பள்ளிக்கே நான் இந்த மாதிரி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நான் விஷயத்தெல்லாம் நிறைய நேரம் பெற்று எக்ஸ்பிரஸ் பண்ண ஆசைப்படுறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயம் நான் அதை ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். எல்லா ஸ்கூலுக்கும் சார்ட்ட சொல்லியிருக்கேன், அசோகன் சார்ட்ட. குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு மாதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி சொல்லுவோம் என்று போயிருக்கிறேன். அவரும் அதற்கு முயற்சி செய்து என்னை அழைப்பதாக கூறியிருக்கின்றார். எனவே குழந்தைகளாக நீங்கள் பெற்றோர் பேச்சை கேளுங்கள், ஆசிரியர் பேச்சை கேளுங்கள். உங்களால் பாதிக்கப்படுவது உங்களுடைய செயலால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க என்பதை உணர்ந்து நீங்கள் சட்டப்படியாக நடந்து நல்ல குழந்தைகளாக உருவாகி இந்த தேசத்திற்கு பெருமை சேர்க்குமாறு உங்களை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. மிக அழகாக சட்டம் என்றால் என்ன என்பது ரொம்ப அழகாக. எத்தனை பேர் வழக்கறிஞர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? வக்கீல் ஆகணும். இன்னும் ஒரு 5-6 பேர் தானா? அவ்வளோதானா? சரி. எதற்கு வழக்கறிஞர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கேஸில் தப்பிச்சுக்கலாம் சார், அதுக்கா? இல்லை. எத்தனை பேர் காவல்துறை என்றது என்னுடைய அட்வைஸை நான் சொல்கிறேன். பெண்ணாசிரியர்கள் ஆணாசிரியர்களும் பெண்ணாசிரியர் குழந்தைகள் பற்றியிலே நீங்கள் நடக்கிற டிஸ்டன்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் நடக்கிற டிஸ்டன்ஸ் அந்த குழந்தைகளும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீங்கள் டிஸ்டன்ஸை வச்சுக்கணும். அந்த பழக்கத்தை இப்போதே வளர்த்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை போல அல்ல இன்றைய சூழல். ஏன்னா ஆசிரியர் குற்றமே செய்யாமல் நான் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் மேக்ஸ் டீச்சரு. எந்த ஆசிரியர் ஒரு 7-8 கொடுத்த கூட பார்க்க மாட்டார். அவர் நாங்கள் கூட நான் குழந்தையோட பேசுவோம். பேசாத ஒரு ஆசிரியர் நேர்மையாக இருந்து குழந்தைகளை கண்டித்தாக இருந்த ஒரு காரணத்துக்காக பேரண்ட்ஸ் பழிவாங்க கூடி ஒரு வழக்கை கொடுத்து அவரை பின்னால் நாங்கள் காப்பாற்றினோம். அதனால் எல்லோரும் சட்டம் தெரிந்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே தெரியாத விஷயங்களை சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்துதான் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் ஒட்டுமொத்த பள்ளிக்கே நான் இந்த மாதிரி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நான் விஷயத்தெல்லாம் நிறைய நேரம் பெற்று எக்ஸ்பிரஸ் பண்ண ஆசைப்படுறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயம் நான் அதை ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். எல்லா ஸ்கூலுக்கும் சார்ட்ட சொல்லியிருக்கேன், அசோகன் சார்ட்ட. குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு மாதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி சொல்லுவோம் என்று போயிருக்கிறேன். அவரும் அதற்கு முயற்சி செய்து என்னை அழைப்பதாக கூறியிருக்கின்றார். எனவே குழந்தைகளாக நீங்கள் பெற்றோர் பேச்சை கேளுங்கள், ஆசிரியர் பேச்சை கேளுங்கள். உங்களால் பாதிக்கப்படுவது உங்களுடைய செயலால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க என்பதை உணர்ந்து நீங்கள் சட்டப்படியாக நடந்து நல்ல குழந்தைகளாக உருவாகி இந்த தேசத்திற்கு பெருமை சேர்க்குமாறு உங்களை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. மிக அழகாக சட்டம் என்றால் என்ன என்பது ரொம்ப அழகாக. எத்தனை பேர் வழக்கறிஞர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? வக்கீல் ஆகணும். இன்னும் ஒரு 5-6 பேர் தானா? அவ்வளோதானா? சரி. எதற்கு வழக்கறிஞர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கேஸில் தப்பிச்சுக்கலாம் சார், அதுக்கா? இல்லை. எத்தனை பேர் காவல் கைக்கில போடு. அதனால் எல்லாம் டாக்டர் ஆகணும் ஆயிடலாம். சரியா? அதனால் எல்லாரும் டாக்டர்னா இப்போ பெரிய தொழில் எதுனா டாக்டர் தான் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ரொம்ப அழகாக நீங்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களை தொடர்ந்து 15 வினாடிகள் அவர்களை உற்று நோக்கினாலே சட்டம் உங்கள் மீது பாயும். 15 வினாடிகள் தான்.
உங்களுக்கு தெரியாதவங்களை இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா போதும், செத்தேன் அன்னையோட. நிலைமை அதுதான், உண்மையிலே சட்டம் அதுதான், சரியா? அதனால் சட்டத்தை மதித்து புரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிகழ்ச்சியிலே அடுத்து இசையமைப்பாளர் அவர் வரவே மாட்டேன்னாரு, இருந்தாலும் அவர் சித்துக்குமார், ராஜ்குமார் 2 பேரும் இணைந்து வாங்க. ஆக்சுவலாக சங்கம் வளர்த்த தமிழ் தோன்றிய மதுரை மண்ணுக்கு இன்று ஒரு மாபெரும் விளக்கம் கிடைத்துவிட்டது. காரணம், அனைத்து துறையிலிருந்தும் தமிழை அருமையாக செம்மையாக பேசிய சான்றோர்களுக்கு முன்னால், நன்றி உரைக்கு முன்னால் 1 நிமிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது அதிகமாக எந்த அறிவுரையும் சொல்ல விரும்பவில்லை. May I request our principal madam kindly note it down the key persons who spoken before our dais, right? இதை வந்து சார் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் மகாத்மா காந்திக்கு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய ரிசோர்ஸஸ் உள்ள ஜாம்பவான் அசோகன் சார். ப்ளீஸ் கைண்ட்லி நோட் இட் டவுன் த ரிசோர்ஸ் பர்சன்ஸ். எல்லாருமே கரெக்ட், அழகாகவும் தெளிவாகவும் அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதுவும் இதை ஏன் நான் சொல்கிறேன், இது சாரை பாராட்டியோ இந்த இயக்கத்தை பாராட்டியோ கிடையாது. இது பை கடவுள் கிருபை நான் இதை தொடர்ந்து 5 வருடங்கள் ஐயாவுடைய அரவணைப்பில் நான் பங்கு பெறேன். ஒவ்வொரு முறையும் சரி வரும்போதே நான் அதை ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது சொன்னாங்க, சார் இது இயர்லி ஒன்ஸ் கெட் டுகெதர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்ல, அதாவது தேவையான ஆட்களை தேவையான நேரத்தில் தேவையான பள்ளியை செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம அறிவுரை சொல்கிறதுக்கான இது நேரம் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட், மை மென்டார், மியூசிக் மென்டார் சித்துக்குமார். அவரும் ஒரு டீச்சர். என்னென்ன டீச்சர் அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு மியூசிக் டீச்சர். அவர் ப்ளூ அகாடமி நடத்தின்னு வர்றாரு. இவரை பற்றி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு இன்னிசை குழு நடத்திட்டு இருக்கோம், ACSAK இன்னிசை குழு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்டிருந்தோம். சூப்பராக பாடிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் ஸ்டூடியோவுக்கு வாங்கினார். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஒரு 5 crores ஒர்த்து உள்ள ஒரு ஸ்டூடியோ இஸ் ரன்னிங் இன் வலசரவாக்கம் வித் ப்ளூ அகாடமி. இப்போ நான் சில பாடல்கள்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் ரீகால் பண்ண முடியும். ஜோ அப்படின்னு ஒரு படத்தில் உருகி உருகி போனதடி உள்ளம் யானியே, அதுல இருந்து இப்போ ஓடிடியில் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆண் பாவம் பொல்லாதது. அவராடி அப்படின்னு அந்த அவரே தான் ஹம்பிள் டு த கோட். அந்த மாதிரி இப்போ ஒரு பல கோடி ரூபாய் உள்ள ப்ராஜெக்ட் டயங்கரம் அப்படின்றதுடைய ஃபேமஸ். அவராடி அவராடி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இவர் வந்து இவருடைய சொந்தத்தை பற்றி அன்றைக்கே சொல்லிட்டாரு, சித்து நீ நாளைக்கு வந்துடுற, ராஜகுமார் நாளைக்கு வந்துடுற, அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். மற்றபடி எங்களுடைய சண்முகம் அவர் ஐயா அவர் வந்து நான் வரும்போதே பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு நெருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் எல்லாரையும் மேடையில் இருக்கிற எல்லாரையும் இணைச்சது சர்வீஸ் 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 தான். ஒரு பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி பேராசிரியராக நான் இருந்தாலும் எனக்கு பல இந்த மாதிரி விருதுகள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் நாட்டு நல பணித்திட்டம். இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் நாட்டு நல பணித்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கேன். அதுக்கும் எங்களுக்கு சில ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மே ரெக்வஸ்ட் சித்துக்குமார் டயஸ் ப்ளீஸ். Thank you, speaking. Hi boys and girls, எப்படி இருக்கீங்க? So sorry, lunch time ஆயிடுச்சு, still we are talking. I will take 2 minutes. ரொம்ப பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது நான், ஸோ I just keep it simple. ஸோ ஒரு கான்ட்ராக்டரியான ஒரு கொஸ்டின். யாராவது வந்து
ப்ரைஸ் வாங்கினதே இல்லை, ஷீல்டு எதுவும் வாங்கினதே இல்லை, மெடல் வாங்கினதே இல்லை அப்படின்னு யாராவது அவங்க ஐ கம் டு தட் பாயிண்ட். என்னென்ன ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ட்ரை பண்ண முடியல. கேம் விளையாடணும், பட் அந்த கேமில் என்னால் ஜெயிக்க முடியல. லைக் டாப் 10 ரேங்க்ஸ்குள்ளே வரணும், பட் வர முடியல. அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், எனி ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்களா? வருத்தப்படாதீங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த மட்டுக்கும் வந்து எவ்ரி ஃபெயிலியரை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு லேர்னிங்காக பார்க்கணும். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐ லேர்ன் அ லாட். ஐ ஹேட் ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ். ஐ வாண்டட் டு டூ ஸோ மெனி திங்ஸ். ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு ஃபெயிலியருமே வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட் வில் பிரிங் யூ டு சம் பிக்கெஸ்ட் ஷீல்ட் ஆஃப் யுவர் லைஃப். So every failure is a stepping stone of success. You already know guys. So failure பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, அதில் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதில் என்ன லைக் என்ன எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். அண்ட் அடுத்த தடவை அதே ஃபெயிலியரை திருப்பி ஃபேஸே பண்ணக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ கீப் ட்ரைங். எவ்ரி ஃபெயிலியர் இஸ் ஸ்பெஷல். அதுலேருந்து வருத்தப்படாமல் அதை லேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அதை பண்ணாமல் அடுத்து மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போங்க, ஃபார்வர்ட் போங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஒரு சின்ன இது பேசினார் பார்த்தீங்களா, சித்துக்குமார், அவர் என்னுடைய சன். என்ன கேட்டீங்கன்னாக்கா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 33 ஆண்டுகள் ஆச்சு. எங்கள் குழந்தைங்க இருக்காரு. என்னுடைய சொந்த அண்ணன் பையன். அவர் வந்து அரவிந்த் மீரா ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்படியே கொஞ்சமாக அவங்கள மாதிரி இருக்கும்போதே இந்த மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி விஜய் டிவியில் மிக பிரபலமான நபராக இருக்கிறார். அவரை வந்து இந்த ஸ்கூலில் வச்சு நம்ம அவங்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி அவரை வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்டகால ஆசை. ஸோ அதனால் என்னோடய மருமகளும் வந்திருக்கான், பேரன் வந்திருக்கான். பேரன் வந்து அவர் மாதிரியே இருக்கும். அதனால் தம்பி ஒரு பேர், உண்மையான பேர் வந்து சுதர்சன், ராஜா சுதர்சன் ஒரு பேர். சினிமா துறையில் இசையமைப்பதற்காண்டி சித்துக்குமார் பேரை மாற்றிக்கிட்டாரு. அவங்க அப்பா பேரை முன்னாடி செஞ்சுட்டாரு. அதனால் வந்து இந்த நேரத்தில் இப்போ ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ அந்த சிகப்பு மஞ்ச பச்சை படம் பார்த்தீங்களா, அந்த படம் அவர் தான் மியூசிக் டைரக்டர். இப்போ ஆண் பாவத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த இப்போ சார் பாவம் பாட்டு பண்ணா பார்த்தீங்களா, அந்த அதுக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். இப்போ நீங்கள் பாட்டு பாடணுமா? அவர் என்ன செய்யலாம்? பாடலாம், நீங்கள் சொன்னாதான் பாடுவார். சாப்பாடு வேணாமா? பாட்டுதான் வேணுமா? உங்கள் விருப்பம். இதோ சித்துக்குமார். நான் சிங்கர்லாம் கிடையாதுப்பா. சிங்கர்ஸை பாட வைக்கிற கம்போசர் தான். நீங்கள் பாடுங்க சார், அவங்க சேர்ந்து பாடிடுவாங்க. எப்படி வந்தாயோ உன்னை தந்தாயோ, எப்படி வந்தாயோ உன்னை கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டித்தங்கம் நீயே, தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய மகாத்மா ஸ்கூலுக்கு வந்தது மிக பெருமை. இவர் அவ்வளோ சீக்கிரத்தை வர மாட்டார். ரொம்ப நாளாக நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். மனசு
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது நல்லா பாடணும், பெரிய ஆளாக வரணும்னா சித்துக்குமாரை கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஷீல்டு வாங்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து என்னோடய ஹோல் ஸ்கூல் லைஃப்பில் பெருசாக எதுவும் வாங்கினதில்லை ஷீல்டு எதுவுமே. ஆனால் ஐ மீன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். பட் எப்பயுமே வந்து அந்த கப்புக்கு ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும்ல, கப் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு. எப்பயுமே ஒன்று ஏதாவது ஒரு பவுல் கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு கப்புன்னு நான் எதுவுமே அக்வயர் பண்ணதே இல்லை. பட் அது எப்பயுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி இருந்து தென் ஃப்யூச்சரில் லைக் ஆஃப்டர் when I started pursuing what I want, ஸோ நான் இதுவும் எனக்கு ஒரு சேவையாக தான் பார்க்குறேன். ஸோ I can entertain people and I can like you know, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது என்னோடய சாங்ஸ் கேட்பீங்க, யூ வில் ஃபீல் பெட்டர் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லைக் அதுக்கப்புறம் நிறையா ஷீல்ட்ஸ், நிறையா விஷயங்கள் என்னால் அக்வயர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ pursue what you like and learn from your mistakes. Every failure is a stepping stone for greater success. So that is your shield. Thank you. நிச்சயமாக மகாத்மா பள்ளிக்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய மகாத்மா பள்ளிக்கு CS அருண்குமார் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நிச்சயமாக சித்துக்குமார் ஆஸ்கார் அவார்டு வாங்குவதற்கு நம்மெல்லாம் பலத்த கரவணை கொடுக்கலாம். நிச்சயமாக சித்துக்குமார் ஆஸ்கார் அவார்டு கூடிய நிலையில் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நோக்கி அவருடைய பயணம் இதாக நடைபெற வாழ்த்துகிறோம். பண்ணலாம். சரியா? உங்களுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஷீல்டு வாங்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து என்னோடய ஹோல் ஸ்கூல் லைஃப்பில் பெருசாக எதுவும் வாங்கினதில்லை ஷீல்டு எதுவுமே. ஆனால் ஐ மீன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். பட் எப்பயுமே வந்து அந்த கப்புக்கு ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும்ல, கப் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு. எப்பயுமே ஒன்று ஏதாவது ஒரு பவுல் கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு கப்புன்னு நான் எதுவுமே அக்வயர் பண்ணதே இல்லை. பட் அது எப்பயுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி இருந்து தென் ஃப்யூச்சரில் லைக் ஆஃப்டர் when I started pursuing what I want, ஸோ நான் இதுவும் எனக்கு ஒரு சேவையாக தான் பார்க்குறேன். ஸோ I can entertain people and I can like you know, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது என்னோடய சாங்ஸ் கேட்பீங்க, யூ வில் ஃபீல் பெட்டர் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லைக் அதுக்கப்புறம் நிறையா ஷீல்ட்ஸ், நிறையா விஷயங்கள் என்னால் அக்வயர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ pursue what you like and learn from your mistakes. Every failure is a stepping stone for greater success. So that is your shield. Thank you. நிச்சயமாக மகாத்மா பள்ளிக்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய மகாத்மா பள்ளிக்கு CS அருண்குமார் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நிச்சயமாக சித்துக்குமார் ஆஸ்கார் அவார்டு வாங்குவதற்கு நம்மெல்லாம் பலத்த கரவணை கொடுக்கலாம். நிச்சயமாக சித்துக்குமார் ஆஸ்கார் அவார்டு கூடிய நிலையில் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நோக்கி அவருடைய பயணம் இதாக நடைபெற வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தொகுப்புரை வழங்கிய சண்முக சிவகுமார் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஒரு வரியில் நன்றி உரை. ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பேச்சுத்துறையில் 33 ஆண்டுகளாக வச்சு நிறைய மாணவ கண்மணிகளை பேச்சாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போது குமரவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனால் பேச விருப்பம் உள்ளவர்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு வரலாம். மிகப்பெரிய மேடை பேச்சாளராக ஆவது என்பது அது ஒரு கலை, இசைக்கலை மாதிரி. இசைக்கலைய இந்த அற்புதமான பள்ளியை நமக்கு வழங்கிய அந்த பெருமையை பாராட்டி நினைவு பரிசு வழங்குகிறது.
பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ராமச்சந்திரகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நல்ல பரவாயில்ல சார், உங்களுடைய புதிய பெரிய பட்டாளமே இருக்கு. நல்லா இருக்குமா சாப்பாடு? சூப்பரா இருக்குமா? அதுதான் அவருடைய தரம். குமரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குமார் சார் அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மாணவர் மத்தியில் நம்ம ரீச் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப நல்லா டெக்கரேட்டர்ஸ், சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் ஆளினால் அடங்காதா. பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் திட்டத்தில் தமிழக அரசு முதியோருக்கு போய் வீட்டில் போய் ரேஷன் பொருட்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் முன்னாடி வாங்கலேன் ப்ளீஸ். யார் யார் வந்திருக்கீங்க? பிரேம்குமார் வந்திருக்காரா? கணேசன் முன்னாடி வாங்க ப்ளீஸ். வாங்க. பிரேம்குமார், கணேசன், செந்தில்குமார். தாயுமானவன் திட்டத்தை எப்படி தாயுமானவன் அப்படின்னா வீட்டுக்கே போய் முதியவர்களுக்கு உங்களுடைய திறமையில அந்த உங்களுக்கு விருது கொடுக்க மிக சிறப்பாக இருக்குங்கிறத எதிர்பார்ப்பு. வட்டாட்சியர் அவர்களை ஆமாம் சுப்பிரமணியன் மிகச் சிறப்பாக தாயுமானவர் திட்டத்தை, இதுதான் சேவை திட்டம். சேவை தொடர்கிறது, அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தெரியுமா எத்தனை பேருக்கு தாயுமானவர் திட்டம் தெரியும்? பரவாயில்ல, ஒரு 5-6 பேருக்காக தெரியுது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க கண்டிப்பா. மிகச்சிறப்பாக அதுதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியிலே தமிழாசிரியை திருமதி கற்புக்கரசி அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி வழங்கிய சாய்லட்சுமி அவர்கள், அடுத்த வரவேற்பு ஆற்றிய கமலக்கண்ணன், ஜமீன் அவர்கள்,
ஜரீன் அவர்கள், மனிதநேய கலச மாணவர்கள் நிருபர் தாமோதரன், தாமோதரன், தாமோதரன் அவர்களுக்கு சொல்லி செய்யப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை சிங்கம் இதுதான் தான் இருக்காங்க. சிறப்பு சிறப்பு. தமிழாசிரியர் கற்புக்கரசி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொம்ப பிடிக்குமா? ஜாலியா தனி ஆவணமாக இருக்கு. மகிழ்ச்சி. அலுவலக பணியாளர் திரு சுபா அவர்கள், ஓவிய ஆசிரியர் திருமதி கார்த்திகா அவர்கள், டிராயிங் மாஸ்டர், ஓவிய ஆசிரியர் அழகர் சாமி ராஜி அவர்கள், அலுவலக பணியாளர் திருமதி கீதா ரமணி அவர்கள், பாண்டியர்கள் சிறந்த சமூக சேவைகள் விருது பெற்றார். இல்லையா, இது நல்லா இருக்கு. இன்னொரு பாட்டு அதே சித்துக்குமார் பாட்டு உடனே எடுத்துக்காரு பார்த்தீங்களா? இல்லத்தரசி திருமதி ஜெயலட்சுமி. அடுத்த பாட்டு ரெடியா இருக்குங்க. குட்லக் முருகன் அவங்க எழுதிட்டு குட்லக் முருகன். குட்லக் முருகன் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர். அப்துல் கலாம் அவர்களுடைய இதனை முழுமையான படம் பிடித்து மிகச் சிறப்பான இடத்தை பெற்றவர். மகிழ்ச்சி.
வணக்கம். கடைசியா நம்ம வந்து நினைக்கிட்டோம் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு. இந்த நலத்திட்டம் வந்து நிறையா ஸ்கூலுக்கு கொடுக்குறோம், ஹோம்க்குலாம் கொடுக்குறோம். இந்த கம்ப்யூட்டர் நிறையா வந்துருக்கு. இதை முடிச்சாச்சுனாங்க நன்றியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட தேசிய சரியா? ஓகே. சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா 20 கொடுக்குறோம், வால் ஃபேன் 6, பேக்கரியில் சீலிங் ஃபேன் கொடுக்குறோம். திரும்பிங்க வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெளியே வாங்க. தெரிய பாருங்க சார், இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார். குமார் சார், குமார் சார் இங்கே பாருங்க. நீதான் முக்கியமா, நீதான் முக்கியமான தம்பி சார் கொஞ்சம் உள்ள வரலாம். இல்லை கட் பண்ணிக்கிறேன் சார். இங்கே பாருங்க, ஒன்று சார், இங்கே பாருங்க. செஸ் போர்டு வந்து 5 கொடுக்குறோம். அப்புறம் வாலிபால் 2, கேரம் போர்டு வந்து 5, ஆவரோ பிளான்ட் 1 பெருசு, குளோபால் 1 2. திரும்பிங்க சார். சார் சரி சார், இன்னும் முன்னாடி வாங்க. ஃப்ரெண்ட்ஸில் அங்கிட்டு வாங்க. சரி வாங்க சார். இங்கே பாருங்க, ஒன்று இங்கே பாருங்க. செஞ்சிருக்கோம் சார். கொஞ்சம் மகளை காப்பாற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1, இரும்பு ஜீரோ 1, குடிநீர் சுத்திகரிப்பு 1. இந்த சைடு வாங்க. லேசா உட்காந்து நீங்க இருக்கட்டும், டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போட்டோம். சித்துக்குமார் பாடட்டும், பசங்க எல்லாம் ஆடினாங்க, நல்லா இருக்குமா? சூப்பர். அப்புறம் விஜய், அப்புறம் கண்டிப்பா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார்ல. சென்சியோட சப்போர்ட் எல்லாம் இப்படிதான் இருக்குது. நீங்க எல்லாம் தானே சென்சி. அப்போ சென்சிக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? டீச்சர் இப்ப நன்றி உரை அப்படின்னா யாருக்கு நன்றி உண்மையிலே சொல்லணும்னா பசங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து படிக்கிற காலத்துல 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்ததே இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்றி. இன்னொரு ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன நன்றி சொல்லணும்னா, நாங்கெல்லாம் ஏபிசிடி எல்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல அப்படி லென்த்தான புத்தகத்துல படிப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து அவங்க பசங்க பாருங்க, தமிழும் படிக்கிறாங்க, இங்கிலீஷும் படிக்கிறாங்க. அதுவும் மகாத்மா ஸ்கூல் மாதிரி பெரிய ஸ்கூல்ல எல்லாம் வந்து எவ்வளவோ படிக்கிறீங்க. அதனால எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி நீங்க வர காலத்துல பெருசா எல்லாரும் கேட்டுக்கிறீங்கல்ல, நீங்க வர்ற காலத்துல என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங் தான் நடக்க போகுது. அதனால யாருக்கெல்லாம் சாட் ஜிபிடி தெரியும்?
எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாருமே படிச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கெல்லாம் ஜெமினி ஏஐ தெரியும்? ஏங்க அப்புறம் எதுக்குங்க இங்க படிக்கணும்? எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு லேப்டாப் மட்டும் கொடுத்தா போதும். இவங்களுக்கு மாஸ்டர்ஸ். ஸோ அதனால எவ்வளோ பேருக்கு மெஷின் லேர்னிங் எல்லாம் தெரியும்? ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரி பர்சன். ஏன்னா இது மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வர காலத்தில் எவ்வளவு நம்ம டெஸ்லாக்காரன் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சா கூட நம்ம அதை விட 1+ தெரியும் நமக்கு. அதனால ஏன்னா இவ்வளோ அவேர்னஸ் இருக்கிற இவ்வளோ பெரிய மேடையை எங்களுக்கு கொடுத்து சிறப்பு செஞ்ச மகாத்மா ஸ்கூலுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். பிளஸ் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா நம்மள இந்த உலகத்துக்கு படிச்ச அப்பா அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணி நன்றி சொல்லிடுவோமா? ஸோ நம்ம எல்லாம் தமிழ் மொழி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லுவோமா? கிளாப் பண்ணுங்க. சரி, இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு செஞ்ச டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்லிடுவோமா? மெயினா தமிழ் டீச்சர் நன்றி சொல்லுவோமா? ஏன் தெரியல, தமிழ்ல எங்களுக்கு அந்த காலத்துல இங்கிலீஷ் கரெக்டா இதுவா இருக்கும். இப்போ உல்டாவா மாறிடுச்சு பாருங்க. இங்கிலீஷ் நிறைய கத்துக்கிறதுனால தமிழ் டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் ஆகி போச்சு. அதனால தமிழ் டீச்சருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ஓகே, இவ்வளவு சிறப்பு செஞ்ச நம்மளோட கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் இந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லாரும் மாதிரி நீங்களும் வரணும் ஒரு காலத்துல. ஸோ அதனால மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவோமா? மெயினா எங்க சண்முக திருக்குமரன் சார் நன்றி சொல்லியே ஆகணும். 4 மணி நேரம் கிளாஸ் 45 நிமிஷம் எடுக்கும்போதே கஷ்டப்படுவாரு. ஒரு 4.5 மணி நேரமா பேசிட்டு இருக்காரு இவ்வளவு எனர்ஜியோட. அது எந்த வயசுல பாருங்க, 50+ மேல. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுவோமா? இதே மாதிரி சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செஞ்ச ஜெய்சங்கருக்கு நன்றி சொல்லிடுவோமா? அடுத்து ஒரே ஒரு பேர் மட்டும் நன்றி. ஒரே நிமிஷம். அம்மா நீங்க வாங்க. இவங்க 2 பேரும் சொன்னாங்க எங்களுக்கு குழந்தை இல்ல, எல்லாருக்கும் சேவை செய்யறது சிறப்புன்னு. இத்தனை குழந்தைகள் நாங்களாம் இருக்கிறோம். அதனால எல்லாரும் எழுந்து நின்று இன்னும் நிறைய சேவை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லிடுவோமா? தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்ஸ் எல்லாம். நன்றி உரையாற்றிய குமரன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சி நிறைவாக அப்புறம் तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगल